ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரெசிபியோடு தான் எல்லோரையும் மீட் பண்ண வந்திருக்கேன். அது என்னென்னா ஜவ்வரிசி அல்வா. இந்த அல்வா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்டி ப்ளஸ் அவ்வளோ ஹெல்த்தி ப்ளஸ் அவ்வளோ ஈஸின்னு கூட. ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜவ்வரிசி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் எப்படி செய்கிறதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட பயன்கள் கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா ஜவ்வரிசி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி ஜவ்வரிசியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அரிசி சம்மந்தப்பட்ட உணவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம தாராளமாக ஜவ்வரிசி சம்மந்தப்பட்ட உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் கொழுப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும் அப்படின்ற பயம் கண்டிப்பாக வேண்டாம். அப்புறம் நமக்கு ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு உடல் புண் இருக்குது, எனக்கு வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நம்ம ஜவ்வரிசி கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். ஜவ்வரிசி கஞ்சி எப்படி பண்ணுறது நான் கூடிய சீக்கிரமே வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஜவ்வரிசி அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருள்: 1 கப் ஜவ்வரிசி, 2 கப் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், 100 ml அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நம்ம கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப நல்லா மாவு பதத்துக்கு வரும். அப்படி இல்லைன்னா அது ஜவ்வரிசி ஒழுங்காக மையாமல் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் மறக்காமல் 6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. பாருங்கள், நான் 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா அலசிட்டு நான் ஒரு ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் அந்த விதையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறப்ப சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி கெட்டி பதத்தில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அல்வா கிண்டுறதுக்கு லேட் ஆகும். அதனால் ரொம்ப குறைவாக தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரே டைம் போடலன்னா கூட 2 தடவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசியை நம்ம அரைச்சி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில் 1/4 கப் வீதம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் அந்த பதம் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் குறைவாகவே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும். ஒரு சின்ன டிப் இந்த இடத்துல: ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வெள்ளம் க்ளீனாக இல்லைன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி லைட்டாக இறுகினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணியில் போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் பிரியாமல் ஒன்றா வருது இல்லையா? இந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அல்வா ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும். ஸோ பதம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு கரெக்டாக ரெடியான உடனேயே நம்ம ஜவ்வரிசி மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதையும் இதில் சேர்த்துட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அல்வாவோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி அல்வா ரொம்ப ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்ல இன்னொரு முக்கியமான காரணம் இதில் வெல்லம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், சுகர் ஆட் பண்ணாமல். ஏன்னா வெல்லத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறவங்க, அப்புறம் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்க, அப்புறம் செரிமான ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெல்லம் உங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதனால தான் இதை மெயினாக ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கூடவே ரொம்ப ஹெல்த்தியும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பவும் நம்ம எடுத்து வச்சுருந்தா கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு அல்வா பதத்துக்கு வர. இந்த டைமில் நான் நெய்யில் முந்திரியை வறுத்து அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வெறும் முந்திரியை மட்டும் மேலே தூவி விட்டுக்கலாம் கடைசியாக. பாருங்கள், கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் நல்ல பதம். இந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். நம்ம சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஒரு பிளேட்க்கு நான் மாற்ற போகிறேன். அந்த பிளேட்டில் நல்ல நெய் தடவி நான் வச்சுருக்கேன். நீங்கள் எதில் மாற்றுறீங்களோ அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம ஜவ்வரிசி அல்வா ரொம்ப அட்டகாசமாக ரெடியாக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.